ஏய், மனச தொட்டு சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ வருண். மீ டூ. பரவாயில்ல நம்மள ஒர்க் அவுட் ஆகுது. வருண் ரொம்ப மாறிட்டான். வெண்ணிலா மேல பாசமா இருக்கான். இல்லக்கா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன நம்மள சொல்ற? ஆமாக்கா, வருண் ரொம்ப பிடிவாதக்காரன். அவன் வெண்ணிலா கிட்ட இவ்ளோ க்ளோஸா பேசுறானா அதுதான் நம்ப முடியல. சந்தேகமாவே இருக்கு. இல்லையே நம்மள வருண் பேசுறதுல நல்ல மாற்றம் தெரியுது. அவன் பாசமா பேசலக்கா, பாசமா பேசுற மாதிரி நடிக்கிறான். நம்ம உண்மையா ஒருத்தரை நேசிச்சா அவங்கள கஷ்டப்படுத்தினதை நினைச்சு முதல்ல கண்ணீர் தான் வரும். வருண் வெண்ணிலாவை நிறைய கஷ்டப்படுத்திருக்கான். ஆனா ரொம்ப கேஷுவலா வெண்ணிலா கிட்ட அன்பா பேசுறான். அங்கதான் எனக்கு சந்தேகம் வருது. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சரியில்லை. நான் உங்ககிட்ட கேட்ட 3 மாச டைம் கூட நீங்க எனக்கு கொடுக்கல. அட்லீஸ்ட் கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல கூட நான் உங்க மனைவியா உங்ககிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாதா? கூடாது வெண்ணிலா. நீயும் நானும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிமிட்ல இருந்தாதான் ஃபியூச்சர்ல உனக்கும் கஷ்டம் இருக்காது, உன்னை கஷ்டப்படுத்திட்டோனோன்னு எனக்கும் கில்ட் இருக்காது. கண்டதையும் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாம போய் தூங்கு. என்ன நம்மள இப்படி ஆயிடுச்சு? வருண் வெண்ணிலா ஒண்ணு சேரணும்னு தான் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கே பிளான் பண்ணோம். கடைசியில அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலக்கா. முன்னாடி வருண் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைப்பான். ஆனா இப்போ வெண்ணிலாவும் வருண் கூட சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. 2 பேரும் ஏதோ விஷயத்த மறைக்கிறாங்க. இருக்காதா நம்மள? வெண்ணிலா எதுக்காக உங்ககிட்ட மறைக்க போறா? எங்க நம்ம ஃபீல் பண்ணுவோமோன்னு நம்ம முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாளோ என்னமோ. உள்ள வா. தோ இங்க வச்சுட்டு போ. என்ன சிரிப்பு? வெளியில போ. ஏய் ஏய், என்ன டோரோட விளையாடிட்டு இருக்க? டோர் ஓபன் பண்ண முடியலங்க. என்ன இந்த பக்கம் வா. ஏய், டோர் நல்லா லாக் ஆயிடுச்சு. இப்போ என்னங்க பண்றது? ஐயோ, அதான் எனக்கும் தெரியல. ஹெல்ப் ஹெல்ப். அண்ணா, அத்தை, அம்மா, பெரியம்மா, யாராவது இருக்கீங்களா? அப்பா. உள்ள சத்தம் போடுற மாதிரி தெரியுது. நான் போய் பாக்குறேன். அக்கா இருங்கக்கா, இருங்க, போகாதீங்கக்கா. உள்ள பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்கம்மா. வேண்டாம்க்கா, கொஞ்ச நேரம் 2 பேரும் உள்ளேயே இருக்கட்டும். ஐயோ, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிட போதா நம்மள? ஒன்னும் ஆகாதுக்கா. அவங்கள ஒண்ணு சேர்க்கணும்னா இந்த மாதிரி விஷயத்த அப்படியே விட்டுறணும். இல்லம்மா, உள்ள சத்தம் கேக்குது. நீங்க இங்க இருந்தா சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். வாங்க நம்ம போலாம், வாங்க. அண்ணா, யாராவது கதவை திறங்க. என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி அழறீங்க? என் லைஃப்ல இனிமே யாரும் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவளை நான் பார்த்துட்டேன் வான்மதி. யாரை பத்தி இனிமே
நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவளை அவளை நான் ரோட்ல நேருக்கு நேரம் இப்படி நேருக்கு நேரம் பார்த்து என்ன எல்லாத்தையுமே நினைக்க வச்சுட்டா வான்மணி. யார சொல்றீங்க? என்ன லவ் பண்றேன்னு ஏமாத்தி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போனாலே அந்த பூஜா. அவளதான் பார்த்தேன். ஏமாத்திர குற்ற உணர்ச்சியே இல்லாம ரோட்ல சந்தோஷமா போயிட்டு இருந்தா. ஆனா நான் அவளை பார்த்ததுல இருந்து நானாவே இல்ல வான்மதி. உள்ளுக்குள்ள என்னமோ பண்ற மாதிரி ஒரே கஷ்டமா இருக்கு. நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நான் அவளை எப்படி என்ன லவ் பண்ண தெரியுமா? அவதான் என் உயிர், அவதான் என் உலகம். அவதான் எனக்கு எல்லாமே நினைச்சு நான் வாழ்ந்தேன். ஆனா அவ கேவலம் இந்த பணத்துக்காக என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான். அந்த அவளை பத்தி தெரியாம முட்டாள்தனமா இருந்திருக்கேன். ஏன் வான்மதி, இந்த உண்மையான காதலை விட இந்த பணம் அவ்வளவு வேல்யூவா? அப்படின்னா இந்த பணத்துக்கு முன்னாடி அன்பு, காதல், பாசம் எல்லாமே எல்லாமே தோத்துருமா? சொல்ல வான்மதி. அவ என்கிட்ட இருந்த பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு. பணத்தை பெருசா பாக்குற அவளுக்கு என் லவ்வ பத்தி எப்படி தெரியும்? இந்த குடும்பத்தை பத்தி எப்படி தெரியும்? வான்மதி, நீ சொல்லு வான்மதி. குடும்பம் பெருசா, பணம் பெருசா? சொந்தம் முக்கியமா இல்ல இந்த சொத்து முக்கியமா? உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல இந்த பணத்தை பிடிக்குமா? சொல்லு வான்மதி. என்னங்க நான் என்னங்க யாராவது கொஞ்சம் வாங்கல ப்ளீஸ். அண்ணா, பெரியப்பா, இவ்ளோ கத்தியா உங்களுக்கு கேக்கல? இல்ல வேணும்னே நம்மள உள்ள மாட்ட விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்களா? சாச்சா, அத்தை எதுக்குங்க அப்படிலாம் பண்ண போறாங்க? வராத கனவு வந்துச்சுன்னு சொல்லி முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நம்மள ஒண்ணு சேர்க்கணும்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க.